ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் ஞான தாளிசை என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் சித்த வித்தையின் கர்த்தா வாசி யோக சிரஞ்சீவி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் நேரடி சீடரான ஐந்தறிவி சித்தர் சுவாமி சங்கரானந்தா அவர்கள் ஆவார்கள். இவரின் பெருமை என்னவென்றால் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரே நேரடியாக சில நாட்கள் காத்திருந்து சித்த வித்தை உபதேசம் சுவாமி சங்கரானந்தா அவர்களுக்கு கொடுத்ததாக தகவல் தெரிவிக்கின்றார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு அரும்பெரும் பேரு சுவாமி சங்கரானந்தா சுவாமி அவர்களுக்கு கிடைத்துள்ளது. இப்போது வாசிக்கப்படும் தலைப்பு எதுவென்றால் மகான் குன்னங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் பாடல்களிலிருந்து கூறப்பட்டுள்ள பல வார்த்தைகளின் பரிபாசைகளை சுவாமி சங்கரானந்தா அவர்கள் பரிபாசையின்றி வெளிப்படையாக நாம் அனைவருக்கும் புரியுமாறு எடுத்து கூறியுள்ளார்கள் ஞான தாளிசை என்ற ஞான களஞ்சிய நூலிலிருந்து. இப்பொழுது பதிவின் தொடக்கம் ஆரம்பம். ஒன்றன் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். எல்லா மதத்தின் உண்மை ஞானிகளும் இத்தகைய சித்த நெறி மூலம்தான் ஞானத்தை பெற்றுள்ளார்கள். முஸ்லிம் மதத்தில் உள்ள சூப்பிசமும் கிறிஸ்தவ தத்துவமும் இதற்கு விலக்கல்ல. தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான் பீர் முகமது சாஹிபு, மகான் மஸ்தான் சாஹிபு போன்றவர்களும் கிறிஸ்துவ மத ஞானியாகிய புனித சேவியர் போன்றவர்களும் இணைய மகான்களும் இந்நெறியை அதாவது சிவராஜ யோக நெறியை பின்பற்றிதான் உயர்வு பெற்றனர் என்பதை அவர்களின் பாடல்களில் இருந்தும் சாஸ்திரங்களில் இருந்தும் நாம் அறிகிறோம். உதாரணமாக வாசி எறிந்தவனே இஸ்லாம், வாசி எறியாதவன் கக்பராகவும், ஓயாத இஸ்லாம் வாசி உயர்மதி தனக்குள் நின்று தேயாத ஈமான் கொண்டு சிந்தையில் கலக்கமற்று பாயாத கொம்பிரண்டும் பரிவுடன் இணக்கமானால் ஆசானும் அவனே ஆகும், அல்லாவும் அவனே ஆகும். வாசி என்ற குதிரையதின் 12 கால் வகையாக நடுக்காலில் தலைத்து கட்டி மூசி நின்ற புறவியதின் முனையடக்கி முற்றில்லா லாமளி கடிவாளம் பூட்டி மாசற்ற முதுகு அதின் மேல் ஏறிக்கொண்டால் மகத்தான முகமது ரசூல் முன்னே ஏகும் ஆசைமிகு பெருகும் அவரழகை கண்டாள். அதற்கு மேல் உபதேசம் இல்லையப்பா என்று குன்னங்குடி மஸ்தான் சாஹிபு பாடியுள்ள பாடலின் உண்மை விளக்கத்தை ஞானபிதாவின் சீடர் சுவாமி சங்கரானந்தா அவர்கள் விளக்கி கூறியுள்ளதை இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். வாசி என்னும் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டுள்ள அபியாசத்தை தெரிந்தவனே ஆத்திகன், அல்லாதவன் நாத்திகன் ஆவான். ஜீவன் சலித்து மனதாக பரிணமித்து ஐம்புலன்கள் வழியாக போய்க் கொண்டிருக்கின்ற இடா மற்றும் பின்கலா எனும் இஸ்லாமாகிய இரு சுவாசகதி கொம்புகள் வெளியே சென்று விரயமாகாமல் உள்ளில் கூடி கலக்கமற்ற சிந்தையுடன் நடத்தப்பட்டு அழிவற்ற ஈமானுடன் ஒன்றுபடும் போது அவனே ஆசானாகவும் அல்லாவாகவும் ஆகிறான். வாசியாகிய 12 காலுடைய குதிரையை நடுக்காலில் சுழிமுனை ஸ்தானத்தில் உள்ளில் கூடி உலாவும்படி கட்டி அக்குதிரையின் முனைப்பை அடக்கி அழிவில்லாத லாமளி என்னும் கடிவாளமிட்டு அதன் மீது ஏறிக்கொண்டால் அது முகமது ரசூல் வீட்டிற்கும் பிரம்மேந்திரத்தில் கொண்டு போய் விடும். அங்கு வீட்டிற்கும் அவர் அழகை காணில் ஆசை மிக பெருகும். இதைவிட பெரிய உபதேசம் இல்லை என கூறுகின்ற மகான் குன்னங்குடி மஸ்தான் அவர்களின் கருத்துகள் சிவயோக மார்க்கத்தை வலியுறுத்துகின்றன என்று ஞானத்தாளிசை என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலிலிருந்து ஐந்தறிவி சித்தர் சங்கரானந்தா சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதை கேட்டு சிந்தித்து பயனடைவோமாக. ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. பதிவு முடிவுற்றது.